வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. காட்டுப்பள்ளி கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை பழுது நீக்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறினார். கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பி பலராமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் பொதுமக்கள் நலன் பெறும் வகையில் செய்த நலத்திட்ட பணிகளை எடுத்து கூறினார். தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சந்தி சிரிக்கிறது என பொதுமக்களிடம் எடுத்து கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசியதாவது: சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பதாகவும், காட்டுப்பள்ளி கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை பழுது காரணமாக உற்பத்தி முடங்கிவிட்டதாக கூறினார். திமுக அரசு திவாலான காரணத்தால் சீரமைப்பு பணிகளுக்கு பணம் ஒதுக்க முடியாமல் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை முடங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையின் சீரமைப்பு பணிகளை தொடங்காவிட்டால் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆபத்தில் சென்னையிலே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிற காரணத்தால் அந்த காட்டுப்பள்ளி பகுதியில இருக்கிற அந்த பணி சுத்திகரிப்பு தண்ணீர் சுத்திகரிப்பு பணி செவ்வனை நடைபெறாமல் பழுதடைந்திருக்கிறது. பணமில்லாமல் திகாலாவாகி ஆட்சி நடத்துகிற காரணத்தால் திமுக அரசால் ஒதுக்குவதற்கு பணம் இல்லாமல் மக்கள் வயிற்றிலே அடிக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த சூழல் ஏற்படுகிறது. அதுக்குத்தான் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். நாங்கள் அதை பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு கண்டித்திருக்கிறோம். போராட்டம் நடத்தப்படும். முதலமைச்சர் சட்டசபையில தான் இருக்காரு. அவர் முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டில் இருக்காரு. இவர் சொல்றது அவர் காது கேட்காதா? அவர் காது செவிடா?